இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக தங்களுடைய அஜெண்டா அரசியலை நிலைநிறுத்துவதற்காக சில நபர்களை பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக வெளிப்படையாகவே சொல்றாங்க, சீமான் போன்ற நபர்களை இவன் பாப்பான். ஏன் பாப்பான்? அவன் மனித குலத்தில் எல்லோரையும் சமமாக பார்ப்பான். அதனால் அவன் பாப்பான். வேற ஏதோ கை வந்து கழுவிட்ட மாதிரி இருக்கு. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தன்னுடைய பேச்சின் வாயிலாக அவர்களை தவறாக வழிநடத்தி இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது, பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்களது வாழ்க்கையை அந்த கட்சியில் பயணித்து தொலைத்திருக்கிறார்கள். அண்ணன் மேல பைத்தியமா இருந்தான்டா, கடைசியில தான்டா தெரிஞ்சது அண்ணனே பைத்தியமா. நாயே, இந்த சிரிப்பை நீ அப்பவே சிரிச்சிருந்தேன்னா அன்னைக்கே நீ லூசுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனடா. எந்த நோக்கத்துக்காக இந்த கட்சியை ஆரம்பித்தமோ அதிலிருந்து விலகி செல்கிறார். திட்டமிட்டு ஐயா ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து ஏன் என்று விசாரிக்கிற பொழுது அப்ப அவர் அடிக்கடி ஐயா குருமூர்த்தியை சந்திப்பதும் தினமலர் கோபால்ஜியை சந்திப்பதும் அவர்களுடைய வழிகாட்டுதலில். ஜெகதீச பாண்டியன் சமீபத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் வெளியே வந்தார். அவர் சொல்றார், வாரம் ஒரு முறை குருமூர்த்தியை சந்தித்திருக்கிறார், ஆடிட்டர் குருமூர்த்தியோடு தான் தொடர்பு வைத்திருக்கார். நாங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், நானும் கல்யாண சுந்தரமணம்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், குருமூர்த்தி தான் இந்த கட்சியின் பெயரையே வாங்கி கொடுத்தது. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் நான் மறுபடியும் லூசில விடு. வேலைக்காரன் தானா? இல்ல வேலைக்காரன் தெரிஞ்சா வேட்டியாண்டா தூக்குற. இந்த தமிழக மண்ணில் தமிழ் தேசியமே மலரக்கூடாது என்று பல நூற்றாண்டுகாலமாக மொழிக்கும் மண்ணுக்கும் நிலத்துக்கும் மக்களுக்கும் எதிராக சிந்திக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையின் வழிகாட்டுதலின் பேரில் இதை நடத்துகிறார் என்று எனக்கு ஐயமுற்ற காரணத்தால் நம்மால் தொடர்ந்து உடன்பட்டு பயணப்பட முடியாது. இருந்தாலும் சிரிச்சா மாதிரி வச்சுக்கிறது தாங்க எங்க வழக்கமே. நீ இப்படியே பேசிட்டு மாமா, அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானா கழிஞ்சிரும். யார ஜெகதீச பாண்டியன் வெளியே போன ஜெகதீச பாண்டியன் சொல்றார், நாங்கள் சங்கியாக விரும்புவதற்கு இங்க வரலாம்னா நீங்கள் இன்றைக்கு சங்கியாக முழு நேர சங்கியாக மாறி இருக்கிறீர்கள். சங்கிக்கு ஒரு விளக்கம் சொல்றார், சங்கி என்றால் சக நண்பன். இவ்வளவு பெரிய விளக்கம் 10 ஆண்டு காலம் பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்து விட்டு பெரியாரிய மேடைகளில் பெரியாரை பற்றி மார்க்சியை பற்றி அம்பேத்கரியத்தை பற்றி பேசி பரப்பிய உங்கள் மூளைக்குள் சங்கி என்றால் சக தோழர் என்ற கருத்து எப்படி உருவானது என்று எனக்கு அதிர்ச்சியாக இருக்குமா இருக்காதா? வருத்தப்படுறியா? நமக்கு தான் சூடு சுரணே கிடையாது, இது எப்பவும் நடக்கிறதானே, சும்மா மூஞ்சி அப்படி வச்சுட்ட. தன்னுடைய சுயநல நோக்கத்திற்காக, தன்னுடைய லாப நோக்கத்திற்காக, தன்னுடைய ராஜ வாழ்க்கைக்காக அத்தனை இளைஞர்களின் வாழ்க்கை ஒரே ஒரு நிமிடம் சொல்றேன். இன்னும் இவரை பத்தி சொல்லலாமா? அவ்வளவு அடுக்கடுக்கா இருக்கு. மன்னார்குடி விக்னேஷ் அவர்களின் இறப்பு முதற்கொண்டு சொல்றேன். விக்னேஷ் இறப்புல அவங்க அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் செய்யணும்னு பணம் வாங்கியவன் எவன் என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த இறப்பிலையும் அதை காட்டி காசு வாங்கி வசூல் பண்ணி திரள் நிதி திரட்டி தின்ன கும்பல் நாத்தாக்கா. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? இல்ல நான் என்னங்க நடந்தா சொல்றேன். அவங்க அம்மா அவர்கள் அம்மாவை அழைத்து கொண்டு போய் மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா அவர்கள்ட்ட நிறுத்தினேன். அன்னைக்கு அவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க. ஏன்னா உயிர் தியாகம், அன்னைக்கு காவிரி நதிநீருக்காக உயிர் தியாகம் செய்த அப்படிப்பட்டவனின் உயிர் தியாகத்தை கூட வசூல் செய்து வயது வளர்த்த கும்பல் நாத்தாக்கா. இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. இதுல திமுகவோட செய்தி தொடர்பாளர் பேசுனது நான் பேச்சா பார்க்கல, ஒரு பிதற்றல், ஒரு உளறல் அப்படிதான் பாக்குறேன். என்ன உண்மையை சொன்னா எரியுதா? ஊருக்குள்ள உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அதிகம்டா. கவனம், வார்த்தையில கவனம். அங்கங்க ஒட்டி எல்லாம் இல்ல, 5 வருஷம் கூட பயணிக்கிற வார்த்தையே எல்லாரும் தெரியும். இல்ல ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இது ஏன் நேரம் நான் முழுசா பேசுறேன். நீ தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் விதி வச்சிருக்கு. இந்த 40 லட்சம் மட்டும் செலவு பண்ணி திமுக வீழ்த்தி காட்டட்டும். தேர்தல் ஆணையம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டாங்க. வர இருங்க. உங்க அத முதல்ல தெரிஞ்சிட்டு பேசுங்க. சுட்ல பேசுங்க. என்ன ஏத்து பேசுறா நீ? நான் யார் தெரியுமா உனக்கு? ஏன் உனக்கு மறந்து போச்சா? குறுக்க பேசப்படாத. இன்னைக்கு வெளிப்படையா திமுக அதிமுக மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன். கடந்த முறை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அந்த 40 லட்சம் மட்டும் தான் செலவு பண்ணிருக்காங்களா? மனுஷனாவே கத்தி பேசி கலாட்டா பண்ணு, 10 பேரை கூட்டுவா, தலப்பா கட்டி பின்னாடி வாங்கி தர, தலைக்கு 1000 ரூபாய்ட்டு 300 ஓவாயை கொடுத்துட்டு போறாங்க. மகளே தள்ளிப்பாய. அது உறுதியா சொல்ல முடியுமா? 100 கார்டு நம்பிட்டேன். வா, நான் உறுதியா சொல்றேன். நாங்க 40 லட்சம் செலவு பண்ணலையே. ஐயா கன்னிகளி அவன் புள்ள பெற்றோம்ல, நேர்மையான அரசியல்வாதியும் இல்லைன்னு எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவோம். உங்க பின்னாடி அதிமுகவும் பாஜகவும் இருக்குதுன்றார். அப்படி பச்சையா சொல்ல முடியாது.
ஒரு யூகமா சொல்லலாம். நாங்க பாஜகவோட கோட்பாடுகளுங்க, பாஜகவோட கோட்பாடுகளை இந்த 10 ஆண்டு காலத்துல அத்தனை கோட்பாடுகளையும் எதிர்த்து வர்றாங்க. டேய் மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். 2013 நாகப்பட்டினத்தில் நடந்த கூட்டத்தில் பேசுறார். பார்ப்பான் இனிமேல் இந்த தமிழ்நாட்டில் ஒரு பார்ப்பான் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட முடியாது. கூட்டத்தில் இருந்தது இடுமோனம் கார்த்தியும் நானும். இன்றைக்கு பேசுறார் பார்ப்பான், அவன் எல்லாத்தையும் சமமாக பார்ப்பான், அதனால அவன் பார்ப்பான். இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? நீங்க பார்ப்பன இருப்பு பார்ப்பன இருப்பு பேசுறீங்களே, இத பேச யோகியதை இருக்குதா? இந்து ராமயா யோகியதை எங்களுக்கு தான் இருக்கு, உங்களுக்கு இருக்கு. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. பார்ப்பான் எல்லாரையும் சமமாக பார்ப்பான்னு சொன்ன சீமானே, நான் சொல்லல சொன்னதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. அதான் பார்ப்பனை எதிர்ப்பா உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. பார்ப்பனர் அன்று சொன்னது பாரதி குடித்தான சொல். பாரதி குடித்தான சொல்லிய ஒட்டுமொத்தமா சொல்லல. இப்படி நடுவுல நிக்கிறதுக்கு 1 லிட்டர் கோமியத்தை வாங்கி குடிச்சிட்டு சங்கிய மாறிடலாம். தமிழ் இசையெல்லாம் ஒருபடி மேலே போய் தீம் பார்ட்னர் என்று அண்ணனை சொல்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. தீம் பார்ட்னர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கருத்தியல் ஒற்றுமையோடு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு தீம் இருக்குது. அந்த கருத்தை வலியுறுத்தும் விதமாக ஹெச் ராஜாவை தமிழ் பேரறிஞர் என்பதும் அதிபுத்திசாலி பாண்டே என்பதும் அவர் தெரியாமல் சொல்லவில்லை, தெரிந்தேல்தான் இந்த கருத்துக்களை சொல்கிறார். தெரிஞ்சுக்கிட்டா மூடிக்கிற வேண்டியதானா? ஏன்டா ஓபன் பண்றீங்க? பாஜக நாட்டாக்காவின் பின்னால் இருக்கிறது. சீமான் அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டு போகிறார். நமக்கு பாஜகவுடைய ஓட்டு வேண்டும் என்றால் பெரியாரை தாக்கி பேச வேண்டும், இழிவாக பேச வேண்டும் என்று கிளம்பி இருக்கிறார். நாமகரி தின்னு சொல்லி போய் சொன்னானே, அவன் வீடு எங்க இருக்க? அவன் வீடா ரைட்ல முத வீடு. சரி அக்கா, திருநதி திருட வீடு எங்கக்கா இருக்கு? முத ரைட்ல ஃபர்ஸ்ட் வீடுப்பா. சரிக்கா, தேங்க்ஸ்க்கா. அக்கா போட்டோஷாப் பண்ணி ஊரே ஏமாத்துவானே, அவன் வீடா ரைட்ல முத வீடு. அக்கா கேக்குற எல்லாத்துக்கும் ஒரே ட்ரெஸ் சொல்றீங்களே, அவ்வளவு கேவலமான ஆளா? சொன்னா பத்தாது, நீ ஏன் போய் பாத்துக்கோ. அடப்பாவி, அந்த கேவலம் முடிச்சோம் நீதானா? கார்த்தி பதில் கேட்போம். நான் என்ன சொல்றேன், வா என்ன மரியாதை? சீமானுக்கு முதல்ல மரியாதையா பேச கத்து கொடுங்க, அப்புறம் நீங்க பேசலாம். அண்ணப்பா, அதனால தான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டு செவி கொடுத்து கேட்க முடியாது. நீங்க காதை கொஞ்ச நேரம் வச்சுட்டு சீமான பேச விட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த காதுக்குள்ள கடப்பாரை விட்டு குத்துறது கூட அவருடைய வார்த்தைகள் இருக்கும். விடுங்க, நீங்க எங்களை ஏத்து பேசுங்க, எங்க ஆத்தால பண்ண பேசிட்டு போங்க, அங்கிட்டு போய் பேசிட்டு போங்க. உன்னையெல்லாம் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. எல்லாம் மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. அதுக்கப்புறம் நீங்க இருந்தீங்கன்னா பிச்சைக்கார பையன் அண்ணாதுரை கருணாநிதி அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க மாபெரும் தலைவர்னு போட்டுட்டு பிச்சைக்கார பையன் சொல்றது சரியானதா இருக்கும். பிச்சைக்கார பையன் நீங்க சொல்லிருக்கீங்க, வீடியோல இருக்குது, பிச்சைக்கார பையன் அண்ணாதுரை பெரிய இவங்க எல்லாம் படிக்க வச்சாங்க நம்மள அப்படின்னு கேக்குறீங்க. அப்படி சொல்லிருக்க மாட்டேன். மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். என்ன நாங்க எப்பேற்பட்ட ஆளுநருடைய பிள்ளைகள் தான். இந்த பிச்சைக்கார பிள்ளை, இந்த அண்ணாதுரை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க அப்படி வந்தானா அவ்வளவு அநாகரிக பேச்சுக்களை தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல கொண்டு வந்து நிறுத்துறது சீமானும் சீமானின் கட்சி நபர்களும் தான். அசிங்கமா இல்ல? இதெல்லாம் அசிங்கப்பட என்ன இருக்கு? வந்த வேலையை தானே பாக்குறாங்க. அவன் கிடக்குற தம்பி பிக்காளி பையன், அவன் ஒரு ஆளு நிட்டு, அவனுக்கு பேச தெரியாது, ஒரு இளவும் தெரியாது. என்ன சிரிப்பு ராஸ்கல்? இவன் அல்லகைப்பா, அல்லகைனா எடுப்பு சோறு மிச்சம் மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறவன். எப்படி காப்பு விடாம அடிக்கிற? ப்ளீஸ் நோ. விக்கி ஒரு நிமிஷம். இல்ல சாரி. விக்கி அனுமதி கொடு. அனுமதி நான் கட்டாசே பண்றேன். அவன் தான் போய் சொல்றாரு. கம் ஆன். நீங்க ரெண்டு பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. சண்டை போற கடை வந்திருக்கீங்க. கொஞ்சம் இருங்க, எனக்கு 2 மினிட்ஸ் கொடு. யார் பைத்தியம்? சீமான் தான் பைத்தியம். யார் பைத்தியம்? சீமான் தான் பைத்தியம். கார்த்தி ப்ளீஸ் கட் ஆஃப். கார்த்தி will not be on air.
Karthi will not be on air. Karthi will not be on air. Are you listening to me? Karthi will not be on air. Are you listening to me? நான் பைத்தியம் இல்லப்பா டாக்டர். ஆனா நம்பு, நான் டாக்டர் இல்லப்பா பைத்தியம். இதாண்டா நான் வந்ததுல சொல்லிட்டு இருக்கேன். என் வாயாலே என்னை பைத்தியம்னு சொல்ல வச்சிட்டானே. ஏடா இத்தனை பேர் என்ன ஏங்கற? வளைப்புக்கு அருவாள் மரியாதை பேச தெரியும். இதற்கு வந்தவன் நான் அப்படின்னு சொல்றேன். நீங்க சசிகலா வீட்டில் போய் பேச வேண்டிய தேவையில்லை. சித்தப்பா எடப்பாடி பழனிசாமின்னு பேச வேண்டிய தேவையில்ல. திராவிடத்தை வேற இருக்க வந்தவன் சீமான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லுகிற வாய் எந்த வாய்? நீ ஒண்ணும் சொல்லணும் போ. தேவை அஜெண்டா அரசியல், அவ்வளவுதான். தன்னுடைய லாப நோக்கம் யார் என்ன செய்தாலும் சரி, தன்னுடைய லாப நோக்கத்திற்காக யாரோடு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசுவார். அதற்கு எடுத்துக்காட்டு தான் பார்ப்பான். இப்ப இவர் சொல்லியிருக்க கருத்து. இப்படி பழைக்கிறத விட தூக்கப்பட்டு சாவலாம். 3 நாளைக்கு முன்னாடி இதே ஈரோட்ல பரப்புரையும் போது அண்ணன் சீமான் பேசினாங்க. நடந்தது என்ன? ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாரு. நம்முடைய தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்கத்தர் நான் வரல, எனக்கு நிறைய வேலை இருக்கின்றாங்க. இல்லையா நீங்க வந்து பேசினாதான் சரியா இருக்கு. கூப்பிட்டு உட்கார வச்ச இடத்துல ராணுவத்திலிருந்து பணி செஞ்சு வந்திருந்த நம்முடைய இன்னொரு தாத்தா இமானுவேல் சேகரன் எந்திரிச்சு ஐயாவை 2-3 தடவை கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஒரு இளைஞன் எந்திரிச்சு தன்னை கேள்வி கேட்கிறாங்கிறதுல நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன். சின்ன பயிர்களெல்லாம் எந்திரிச்சு என்னை கேள்வி கேட்கிறான் பாரு அப்படின்னு கோபத்துல போக, நம்முடைய தாத்தாவை நம்முடைய ஐயாவை இப்படி கேள்வி கேட்டுவிட்டானேன்னு பக்கத்துல இருந்த அங்க இளைஞர்கள் கோபத்துல நம்முடைய தாத்தா இமானுவேல் சேகரனை கொலை செஞ்சிடறாங்க. அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை. அது தெரியாம நடந்துருது. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா இப்படி பொய் சொல்றேன்னு கேட்பமா கேட்க மாட்டோமா? சாவர்கர் RSS வந்து நாட்டு விடுதலைக்கு பாடுபடல, எந்த பங்களிப்பு செய்யல அப்படின்னு பேசியிருக்காரு. இது சங்கீதா சக நண்பனாச்சே. சாவர்கர் சங்கி சக நண்பனாயிட்டார்ல. ஹலோ, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் சொல்றேன். நான் அதுக்கும் பதில் சொல்றேன். நான் பதில் சொல்றேன். நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சங்கினா நண்பன் சொல்லிட்டாருன்னு வெட்டி ஒட்டி சொல்றாங்க. வெட்டி ஒட்டி சந்திப்பு கொண்டு உள்ள கருப்பிச்சு எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. சங்கினா நண்பன்கிற பொருள் படம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான சங் பரிவாரத்தோட தொடர்பு உள்ளவங்க திமுக தான் அப்படின்னு சீமான் சொல்றாங்க. நாங்க சங்கின் ஒருபோதும் சொல்லலையே. இப்ப நீ என்ன சொன்ன? சங்கினா இதையே சத்தம் போட்டு 2 தடவை சொன்னீங்கன்னா கிடைக்கிற கஞ்சி கிடைக்காதியா? அதான் இதுல நான் திரும்ப சவால் எடுக்கிறேன், தந்தி தொலைக்காட்சியும் எடுக்கிறேன். யார் பாஜக பீட்டி, யார் சங்கி அப்படிங்கிற பொது தலைப்புல மக்கள் மன்றத்தில் இல்ல தந்தி தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சியில திமுக செய்தி தொடர்பாளர் வந்தா 1.5 மணி நேரமோ ஒரு நாளோ நான் விவாதிக்க தயார். வலையில விழுகுது, வர்றது வாயில போட்டுற வேண்டியது. திமுக சார்பா யார் வர்றான்னு கேட்டு சொல்லுங்க. அதை விட்டுட்டு இவ்வளவு அடியை வாங்கிட்டு உசுரோட நிக்காம பாரு, அதை நினைச்சு பெருமைப்படுற. தந்தை பெரியார் என்று ஒருவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் ஆரியர்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருப்பேன்னு சொன்னது யாருன்னு நான் கார்த்திக் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தளபதி, முதன்மை தளபதியாக நின்ன கிட்டு அவர்கள் தான். நாங்கள் திராவிடர்கள் தான், பெரியார் எங்கள் தலைவர் தான் என்று சொன்னது கிட்டு அவர்கள். இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு சும்மா ஷூட்டிங்க்கு போன சீமானுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆமைக்கறி என்று கதை வசனம் விட்ட சீமானுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அன்னைக்கு இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. தார் ரோட்ல சட்டையை பிடிச்சு தானே எடுத்துட்டு வரானுங்கப்பா. அப்படியா? இன்னைக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் எங்களை பயன்படுத்தி திரள் நிதி என்று வசூல் செய்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு விஷயமும் செய்கிறார்கள். திராவிடம் என்று சொல்லி, பெரியார் என்று சொல்லி பிரபாகரனுக்கு எதிராக பெரியாரை முன்னிறுத்துகிறவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்று இன்றைக்கு பதிவு செய்றாங்க. நாம் தமிழக கட்சி இந்த கடந்த ஒரு வாரமா எடுத்துங்க, ஒரு வாரமா தினந்தோறும் மாலை பொதுக்கூட்டம். இன்னைக்கு கூட மாலை 5 மணி அளவுக்கு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தையும் மக்கள் பிரச்சனைகளை பேசுறோம். உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. என்ன நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசினா, தமிழ் தேசியத்தை பத்தி ஏதோ பேசுறீங்க, சரி. அதற்கான முன்னெடுப்பு என்ன பண்ணணும், நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், அது கூப்பிடுங்க. எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வரும். அதை விட்டுட்டு நீங்க நம்ம பெரியாரை பத்தி, பெரிய பெரிய அறிஞர்களை பத்தி எல்லாம் அனாவசியமா ஏன் பின்னோக்கி போறீங்க? அரசியலை முன்னோக்கி எடுங்க, நாங்களும் வருவோம். இதுக்குதான் பேச சொன்னாங்க, படிங்கடா, உள்ள கூட்டிங்கள படிக்க வைங்க, அப்ப தெளிவாயிடுவீங்க. ஓகேவா?
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். தங்களுடைய லோக்கம் நீங்க என்னன்னா, ஒரு கட்சி ஒரு தலைவன் என்ன நினைப்பான், தாங்க ஆரம்பிச்ச கட்சி ஒரு தொகுதியிலாவது வெற்றி பெற்று ஒரு உறுப்பினராவது உள்ள போகணும்னு நினைப்பான். ஆனா தன்னுடைய கட்சி வெல்லவே கூடாது, கடைசி வரைக்கும் நான் தான், தன்னுடைய கட்சியில செயற்குழு கிடையாது, பொதுக்குழு கிடையாது, கட்டமைப்பு கிடையாது, தான் தான் என்கிற ஒரு என்ன ஹிட்லர் மனப்பான்மையில் இருக்கிற சீமான் போன்ற நபர்கள் தமிழகத்திற்கான அரசியலை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். தங்களுடைய சுய லாபத்திற்கான அரசியலை தான் செய்வார்கள். அதற்கான பதில் தான் இப்பொழுது நாத்தாக்காவிலிருந்து அத்தனை நபர்களும் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா, டெபாசிட் கூட வாய்ப்பு இல்லை ராஜா தான் எழுதி வச்சுங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.